வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ரேகா டிசைனர்ஸ். இங்கே டே 23. டே 23க்கு என்ன பேட்டர்ன் காட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன், அதாவது ஒரு கேலப் டிசைன், ஒரு பின்னாடி பால் மாடல், ஒரு ஆரி ஒர்க்கில் பின்னாடி நெட்டு வச்சு காட்டியிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிசைன்ஸ் புதுசாக போடுறோம். நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒவ்வொரு டிசைன்ஸ் என்ன வேணும் அப்படின்னு. நாங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வரதுனால ஏதோ ஒரு 1-2 கமெண்ட்ஸ் பார்த்துட்டு அவங்க கேட்குற டிசைன் நாங்கள் போட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்கள், அழகான ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா கேலப்ஸ் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லைனாக பிடிச்சி அடிச்சிருக்கிறோம். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேலப்ஸ், மேலே ஒரு கேலப்ஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேலப்ஸ் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ. நாங்கள் க்ரீன் கலர் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கேலப்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே கீழே கேலப்ஸ் கொடுத்துருக்கோம், பேக்கில் கேலப்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாரியோட கலரில் மேலே ஒரு அப்ளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாகவே பைப்பிங் கொடுத்துட்டு அதில் பால் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரவுண்ட் நெக் போட்டிருக்கோம். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா 2 கலர் மிக்ஸ் பண்ணி பால் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ஒன் சைடு பார்த்தீங்கன்னா சாரியோட கலர் வச்சுட்டு பால் கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் ஃபுல்லாகவே பால் கொடுத்துருக்கோம். இது ஒரு பேட்டர்னு. இந்த பேட்டர்ன் நாங்கள் போடலை, அதனால் இந்த பேட்டர்ன் போட்டிருக்கோம். அடுத்தது ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா வி கொடுத்துருக்குது. வியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெட்டு கொடுத்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஸ்டார் நெக் கொடுத்துருக்கோம். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுத்துருக்கோம். இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருக்கோம். இந்த டே 23க்கு இந்த 3 பேட்டர்ன் தான். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.